ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிற பேரில் தொழில்துறை டோட்டலாக முடக்கிற செயலாக தான் நான் பார்க்குறேன். இது அவர் பின்வாங்கிறது தமிழக வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமாக வெளில வந்தது 2 விஷயத்துக்கு. அதில் ஒன்று வந்து பரந்தூருக்கு. அப்போ பரந்தூருக்கு வெளில வந்துட்டோம், அதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. தாவேக அரசு என்ன செஞ்சாலும் ஒரு அடி அடிக்கணும்னு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. காடா இருக்க பகுதி எவ்வளவோ இருக்கு, அதுல என்னமோ பண்ணிட்டு போங்க. ஒரு விவசாய நிலங்களை அடித்து விட்டு அதுல போய் நான் விமான நிலையத்தில் வைக்கிறேன் என்று சொல்வது சில பேருடைய சுய லாபத்திற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதோ? இல்ல சும்மா ஏதோ எதிர்கட்டு பேசணும்னு பேசுறாங்க. இவங்க அடுத்த ஜெனரேஷன்ல எத்தனை பேர் வந்து விவசாயத்துக்கு பசங்களை அனுப்ப போறாங்க? எப்பவுமே டிஎம்கே குறை சொல்றது வந்து ஒரு ஆர்கசம் மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்ச விஷயம் இதை நான் சொன்னா ஜாலி எனக்கு. டிஎம்கே மெட்ராஸ்ல உட்காந்து ஏசி ரூம்ல என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கான். பரந்தூர் மட்டும் ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம், சுத்தி ஆயிரக்கணக்கான கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ப்ரூஃப் வேணும். சும்மா இந்த ரீல்ஸ் கட்டுக்கு பேச கூடாது. கொடுக்கணும், ப்ரூஃப் கொடுக்கணும். டிவிகே ஃபுல்லா மனித புனிதர்கள் மாதிரியும் டிஎம்கே மட்டும் தீய சக்தி மாதிரியும். திமுக தீய சக்தி தான். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. டிவிகே ஒரு கள்ள சக்தி. டிவிகே ஒரு கள்ள சக்தி. 2019 வந்து இதே பரந்தூரை வந்து திமுக எதிர்த்து 100% இருந்தது. அப்பயும் எதிர்த்தோம். அப்போ தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. உங்களுக்கு எதா இருந்தாலும் அனுமானங்கள் இப்படி பேசாதீங்க. ப்ரூஃப், பேப்பர்ஸ் காமிங்க. ப்ரூஃபோட எல்லாம் பேசுங்க அப்படிங்கிறது. அதான் புத்தி இருக்கவங்களுக்கு ப்ரூஃப் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் விவசாயம் பண்ணி காசு சம்பாரிச்சு வீடு கட்டணும்னு நினைக்கலங்க. கம்பெனிக்கு போய் வேலை பார்த்து அதுல வர காசு வச்சு அப்பா அம்மா கஷ்டப்படாம பாத்துக்கணும் தாங்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன சம்பாதிச்சாலும் நோட்டை வச்சு சாப்பிட போறது இல்லை சார். வார்த்தைக்கு நீங்க ரூபாய் நோட்டை வச்சு சாப்பிடுவீங்களா? அரிசி வேணும், பருப்பு வேணும், அது உங்க வருமா? நீங்க வேற எங்க எடுத்தாலும் டிசாஸ்டர் தான். இல்ல, இப்ப எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யோசிப்பாங்க. தொலைநோக்கு இருக்குல்ல, அது சிந்திச்சா புரியும். தொலைநோக்குன்னு ஒண்ணு இருக்கு. தொலைநோக்குங்கிறது வானத்துல போய் பண்ணுவோமா? தொலைநோக்கு சார், நம்ம கிட்ட ஆல்டர்னேட்டிவ் பார்க்காம இத ரத்து பண்ணுங்க. அப்படி கிடையாது. மீனம்பாக்கம் பத்தாது. நீங்க ஆல்டர்னேட் பார்க்கத நீங்க அங்க உள்ள 300 ஏரி அழிச்சிரலாமா? கேட்க ஆட்சி பண்ண தெரியல. அதான் ரியாலிட்டி. திட்டத்துக்கு பேரை மாத்திட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. டிஎம்கே கொடுத்த திட்டத்தை பேரை மாத்தி ஏகிக்கிட்டு இருக்கீங்க. அதான் ரன் பண்றீங்க. அப்படி இருக்க ஆட்சி பண்ண தெரியாம தான் 100 நாள்ல அவ்வளவு சாதனைகளை நாங்க சாதனைகள் சொல்லுங்க சாதனை சொல்லுங்க 100 நாள் சாதனை சொல்லுங்க. 100 நாள்ல நல்ல சொல்லுங்க சாதனை சொல்லுங்க. இல்லங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க, கேப் கொடுங்க. ஏய் சொல். திமுக மட்டும் இல்ல, திமுக சப்போர்ட்டரே போய் தான். 100 நாள் சாதனை, 100 நாள் வேதனை, 100 நாள் சோதனை. நீங்க வந்து இவ்வளவு பெரிய மக்கள், 8 கோடி மக்கள் முட்டாளி, இவங்க மட்டும் தான் அறிவாளியா? 5 வருஷத்துல திமுக அமைச்சர்கள் மூலமா ரூபாய்க்கு 3 முறை அரிசி போட்டு போடுறேன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? அதை கேட்டீங்களா? ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன நடக்குது? முதல்ல அடிப்படையில் உங்க மரியாதை முக்கியம். 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு வலிச்சு நக்கிட்டு போயிட்டாங்கல்ல. இப்ப நீங்க கடனே வாங்க போறது இல்ல. நீங்க கடனே வாங்க போறது இல்ல. இத காசு கொடுத்தா பாத்துட்டு நிக்க போறாங்க. இன்னைக்கு 100 நாள்ல மாற்றத்தை மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. ஆமா, மக்கள் பேசிடுறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சரிங்களா? இப்போ வந்து டாஸ்மாக் தனியார் கொடுக்கறது, 700 கடை 3 சொல்லி மூடாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி பண்ணலையே அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த 100 நாள்ல திமுக அரசை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பழைய 100 நாள்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தயவு செஞ்சு பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. அவ்வளவு கேவலமான ஆட்சியை கொடுத்தவர்களுக்கு மத்தியில் நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம். அப்பா காலையிலயும் மகன் சாயந்தரமும் போய் எல்லா திருமண மண்டபத்திலையும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதை இவரு இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே ஒழிய இது 100 நாள்ங்கிறது ஒரு தொடக்கம். சோசியல் மீடியால தான் இது 100 நாள்ங்கிறது ஒரு தொடக்கம். சட்டசபையில இப்படி உட்கார்ந்திருக்காரு, பேர் என்ன? இது என்னது? இது என்ன பேசுறதுக்கு பேர் ஒப்பாரினா? இன்னைக்கு அவர்ஸ் இப்படியே உட்கார்ந்திருக்காரு. எல்லாத்துலயுமே குளறுபடிங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்க. 16 வருஷமா கோணலாவே ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு இந்த விவாதம் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, பரந்தூர் ஏர்போர்ட் ரத்து திட்டத்தை பத்தி தான். ஸோ வணக்கம், நீங்க முதல்ல சொல்லுங்க பிரதர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிற பேர்ல தொழில்துறை டோட்டலா முடக்கிற செயலாக தான் நான் பாக்குறேன். இது அவர் பின்வாங்கிறது
தமிழக வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஈகோ விட தமிழக வளர்ச்சி தான் முக்கியம். தாவேக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குழப்பமான நிலைப்பாட்டுல இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க பெருசா எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டமும் செய்யல தாவேகா. அதிகபட்சமா வெளில வந்தது 2 விஷயத்துக்கு. அதுல ஒண்ணு வந்து பரந்தூருக்கு. அப்ப பரந்தூருக்கு வெளில வந்துட்டோம், அதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ ஏர்போர்ட் வேணும்னு சொன்னாங்களா வேண்டான்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டான்னு தான் சொன்னார். தளபதியும் வேண்டான்னு தான் சொன்னார். அப்போ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடே தாவேக அரசு என்ன செஞ்சாலும் ஒரு அடி அடிக்கணும்னு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த பரந்தூர் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியம், சென்னை காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் தமிழகத்தை விட்டு வெளியில போனதுக்கு, திமுக பீரியட்ல வெளில போனதுக்கு காரணமே இவர்களுடைய ஊழல் அரசு தான். மக்களை காக்கிற அரசு, விவசாயிகளை காக்கிற அரசு, அந்த பகுதி மக்கள், விவசாயி, நீர்நிலைகளை காக்கிற அரசு, அதுதான் சிறந்த அரசு. அதைத்தான் தளபதி விஜய் அவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் ரத்தானது வந்து தாவேக அரசனுடைய கொள்கையாக தான் நான் பார்க்குறேன். நம்ம அதை வரவேற்கக்கூடியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் அதை வரவேற்கிறோம். பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நீங்களும் நான் ஏன் பதறணும்? இதை இங்கே கொண்டு வந்தால் நமக்கு என்ன லாபம் இருந்துச்சு? முன்னாலே ஆயிரக்கணக்கான ஏக்கரை சுற்றி வாங்கி போட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணி 10 மடங்கு 15 மடங்கு விலைக்கு போகும் அப்படின்னு நினச்சி வாங்கி போட்டாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வரணும். என் பார்வையில் நான் சும்மா சாதாரண மற்றவங்களை போல சொல்ல விரும்பலை. விமான நிலையம் வேணும் வச்சுங்க, ஆனால் இந்த நாட்டில் அதை விட முக்கியமான என்ன சோற்றால் மடையடைத்த சோழவள நாடு நம்ம இலக்கியத்தில் இருக்கு. அந்த சோழ மண்டலமே இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஃபில்டர் பாயிண்ட் தான் தண்ணி பாய்ஞ்சு தான் விவசாயம் நடக்குது. இங்கே வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. எங்க சொந்த ஊர்ல 365 நாளும் தண்ணி வரும் காவிரி ஓரத்தில். இன்னைக்கு ஒரு போக சாவடி கூட தண்ணி இல்லை. ஒரு மாநிலத்தில் ஒரு அரசு கவனிக்க வேண்டிய ஒன்று, முதலில் விவசாயத்தை மேம்படுத்துவது, 2வது தொழில்துறையை மேம்படுத்துவது. இந்த 2ஐயும் மேம்படுத்துவதற்கு கல்வியை வளப்படுத்துவது. இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. பரந்தூர் அதிலும் குறிப்பா நம்முடைய சகோதரர் சொன்னதை போல வேற இடத்துல எங்கேயோ தமிழ்நாட்டில் காடா இருக்க பகுதி எவ்வளவோ இருக்கு, அதுல என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே இங்கே உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சு போய் மோசமான சிதலமடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒரு விவசாய நிலங்களை அடித்து விட்டு அதுல போய் நாம் விமான நிலையத்தில் வைக்கிறேன் என்று சொல்வது சில பேருடைய சுய லாபத்திற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதோ என்றுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல சும்மா ஏதோ எதிர்கருத்து பேசணும்னு பேசுறாங்க. இவங்க அடுத்த ஜெனரேஷன்ல எத்தனை பேர் விவசாயத்துக்கு பசங்களை அனுப்ப போறாங்க எனக்கு புரியல. இப்ப ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிங்கிறது ஃபினான்ஷியல் பீப்புள் அதிக அளவில் போய் பிஸ்னஸ் டீலிங் அதிகமாக நடந்து தொழில்துறை வளர்ச்சி நடந்தால் தானே அங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இளைஞர்களுக்கு. ஏதோ இவங்க பேசுறதுலாம் பார்த்தா மொத்த இளைஞர்களும் நாங்கள் விவசாயம் பண்ண ரெடியாக இருக்கோம், நிலத்தை விற்காதீங்க, எங்களோட எதிர்காலம் விவசாயம் தான், அதுலேருந்து நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்ட போகிறோன்னு பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ப்ராக்டிகலி எவ்வளோ கம்மிங்கிறது நமக்கு தெரியும். பிளானை பக்கா பிளான் நீங்கள் பாருங்கள். நீர்நிலையை அழிச்சிட்டாங்கிறாங்க. இப்போ டிஎம்கேல இருக்கவங்களுக்குலாம் ஆசை நீர்நிலையை அழிச்சிட்டு முழுக்க அதை காசாக மாற்றி தமிழ்நாட்டையும் தப்பிச்சு காசு எடுத்துகிட்டு போயிருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. இந்த பிளானை பாருங்கள். எப்போவுமே டிஎம்கே குறை சொல்கிறது ஒரு ஆர்கசம் மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்ச விஷயம் இதை நான் சொன்னா ஜாலி எனக்கு. டிஎம்கே தொழில் வளர்ச்சி யாருமே தொழில் வளர்ச்சி கூடாதுன்னு சொல்ல. அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரி சென்னைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதோட பாசிபிலிட்டிஸ் வேற மாதிரியும் பார்க்கலாம். பரந்தூர் மட்டும் ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம், சுத்தி ஆயிரக்கணக்கான கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ப்ரூஃப் வேணும். யார் வாங்குனா, எந்த இதுல வாங்குனாங்க, கொடுக்கணும். சும்மா இந்த ரீல்ஸ் கட்டுக்கு பேச கூடாது. கொடுக்கணும், ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த கதையே வேணாம்பா. சும்மா டிஎம்கே எல்லாரும் கெட்டவங்க எல்லாம் என்னைக்கு பரந்தூர் டிக்ளேர் ஆச்சோ அதுக்கு 2 நீங்க புதிய இடம் கண்டுபிடிக்க போறீங்களா? புதிய இடம் உங்க முதல்ல கண்டுபிடிக்க போறாங்கல, அங்க உங்க ஆட்கள் எப்படி வாங்குறான்னு பாருங்க. எல்லாத்தையுமே புலம்பாதீங்க. டிவிகே ஃபுல்லா மனித புனிதர்கள் மாதிரியும் டிஎம்கே வந்து தீய சக்தி மாதிரியும். திமுக தீய சக்தி தான். ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. டிவிகே ஒரு கள்ள சக்தி. டிவிகே ஒரு கள்ள சக்தி. இப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க மக்களிடமிருந்து ஏமாற்றி நீங்கள் புடுங்கிய நிலங்களை எல்லாம் 100 நாளாச்சு டிஎம்கே எப்ப பார்த்தாலும் டிஎம்கே. நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க, நாங்க செய்வோம். ஆக்கப்பூர்வமா செஞ்சதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆக்கப்பூர்வமா நீங்க திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்காக சூப்பரா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் அத ஃபாலோ பண்ணுங்க. சும்மா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு 2019ல வந்து இதே பரந்தூரை வந்து திமுக எதிர்த்து 100% இருந்தது. அப்பயும் எதிர்த்தோம். அப்போ தொழில் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. இருங்க, ஏன்னா உங்களுக்கு வர்றோம். அவர் சொல்லிட்டோம். நான் ரியாலிட்டி பேசிட்டு இருக்கேன்.
ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குங்க. அந்த நேரத்தில் இருக்க மக்களுக்கு அந்த திட்டத்துக்கு வேற இடத்துல பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம். அப்போ இந்த இடம் வேண்டாமேங்கிற பாசிபிலிட்டி தான். இப்போ எல்லாம் சொன்னாங்க வந்து அந்த 8 வழிச்சாலைக்கு ஏடிஎம்கே இனிஷியேட் பண்றப்ப டிஎம்கே எதிர்த்து பண்ணு, எதிர்க்கல. முதல்ல அந்த தேவையை பூர்த்தி பண்ணுங்க. இப்போ 4 வழிச்சாலை இருக்குன்னா அதுக்கான யூனிட் தேவை இருக்கா, அதுக்கான வாகனங்கள் போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான தேவை இருக்கப்ப அதை இனிஷியேட் பண்ணுங்க அப்படிங்கிறத விஷயம். நம்ம மீனம்பாக்கத்தை தாண்டி டெர்மினல் இங்க பண்ண முடியாது, அதுக்கான ஸ்பேஸ் இல்ல. ரன்வே டபுள் ரன்வே, அது சிங்கிள் ரன்வே தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கப்ப டபுள் ரன்வே வேணும். இன் ஃபியூச்சர் அத்தாரிட்டியே சொல்லிட்டாங்க உள்ள டெர்மினல் 3 டெர்மினல் 5 வரை பண்ண முடியும், இதுக்குள்ளேயே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2045 வரை உள்ள இது கெப்பாசிட்டி இதுக்கு போதும், அதுக்கப்புறம் அதுக்கு தான் வேணும்னு. இவங்க எப்படி இருக்கிற ரோட பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கவில்லை, எதிர்த்தோன்னு டபுள் ஸ்டாண்ட் எடுக்காங்களோ அந்த மாதிரி நாங்க எடுக்கல. நாங்க பாசிபிலிட்டியே சொல்லிட்டோம். சென்னைக்குள்ள உள்ள ஏர்போர்ட்டை நீங்க 45 மில்லியன் வரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் 10 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு நல்ல லேண்ட் யாருமே பாதிக்கப்படாத மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரூஃபோட எல்லாம் பேசுங்க அப்படிங்கிறாரு. அதான் புத்தி இருக்கவங்களுக்கு ப்ரூஃப் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிறேன். மெட்ராஸ்ல உட்காந்து ஏசி ரூம்ல என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கான். நான் என்ன சொன்னேன்? சோற்றால் மடையடைத்த சோழ நாடுன்னு சொன்னேன். அந்த இடத்துல நீ தண்ணி இல்லை, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அரசாங்கம் விமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா இல்ல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? எல்லாரும் விவசாயம் பண்ணி காசு சம்பாரிச்சு வீடு கட்டணும்னு நினைக்கலங்க. கம்பெனிக்கு போய் வேலை பார்த்து அதுல வர காசு வச்சு அப்பா அம்மா கஷ்டப்படாம பாத்துக்கணும் தாங்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன சம்பாதிச்சாலும் நோட்டை வச்சு சாப்பிட போறது இல்ல சார். வார்த்தைக்கு நீங்க ரூபாய் நோட்டை வச்சு சாப்பிடுவீங்களா? அரிசி வேணும், பருப்பு வேணும், அது உங்க வருமா? இன்னைக்கு வந்து எல்லா விவசாய நிலங்களும் அழிஞ்சுக்கிட்டு வருது. எல்லாமே பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. நீர்நிலைகள் முப்போகம் விளையிற ஒரு நிலத்தை அழிக்கணும், தண்ணீர் இருக்கிறத அழிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். அதை செய்யறது அந்த பகுதிக்கு மட்டும் செய்யற துரோகம் கிடையாது, அதை சார்ந்த சுற்றுவட்டாரத்துல எல்லாரும் பாதிக்கப்படுவோம். ஒண்ணு உற்பத்தியில பாதிக்கப்படுவோம், இல்ல நீர்நிலையில பாதிக்கப்படுவோம். லீஸ்ட் பாசிபிலிட்டிஸே பறந்துருதாங்க. பாதிக்கப்பட்டா ஆமா எஸ், அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பரந்தூர்ல விமான நிலையம் தேவை கிடையாது. இதுதான் அரசாங்கம் எடுக்கிற. நீங்க வேற எங்க எடுத்தாலும் டிசாஸ்டர் தான். இல்ல இப்ப எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது, எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் யோசிப்பாங்க. தொலைநோக்கு இருக்குல்ல, அது சிந்திச்சா புரியும். தொலைநோக்குன்னு ஒண்ணு இருக்கு. தொலைநோக்குங்கிறது வானத்துல போய் பண்ணுவோமா? இல்ல சார், நம்ம கிட்ட ஆல்டர்னேட்டிவ் பார்க்காம இத ரத்து பண்ணுங்க. அப்படி கிடையாது. மீனம்பாக்கம் பத்தாது. நீங்க ஆல்டர்னேட் பார்க்கறத நீங்க அங்க உள்ள 300 ஏரி அழிச்சிரலாமா? டிவி கேக்க ஆட்சி பண்ண தெரியல, அதான் ரியாலிட்டி. தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டு மக்களுக்கே தெரியுது. சோ அப்படி இருக்கப்ப ஒரு ட்ராக் போட்டு கொடுத்திருக்காங்கல்ல, திட்டத்துக்கு பேரை மாத்திட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. டிஎம்கே கொடுத்த திட்டத்தை பேரை மாத்தி ஏக்கிட்டு இருக்கீங்க. அதான் ரன் பண்றீங்க. அப்படி இருக்கப்ப ஆட்சி பண்ண தெரியாம தான் 100 நாள்ல அவ்வளவு சாதனைகளை நாங்க சாதனைகள் சொல்லுங்க சாதனை சொல்லுங்க. அவர் கேக்குறாரு, சாதனை சொல்லுங்க. அவர் கேக்குறாரு சாதனை சொல்லுங்க. 100 நாள் சாதனை சொல்லுங்க. 100 நாள்ல நல்ல சாதனை சொல்லுங்க சாதனை சொல்லுங்க. இல்லங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க, கேப் கொடுங்க. ஏய் சொல் சாதாரண சாதனைகள், சாதாரண சாதனைகள் எல்லா சாதனைகளும் பண்ணிருக்கோம். 100 நாள்ல ஒரு ஆட்சி ஊழலுக்கு எதிராக பண்ணிருக்கோங்க. என்ன ஊழலுக்கு எதிராக எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்க. அறநிலையத்துறையில அந்த 100 கோடி ப்ராசஸ் அதுவா? இது எவ்வளவு பெரிய பொய் பாத்தீங்களா? திமுக மட்டும் இல்ல, திமுக சப்போர்ட்டரே பொய் தான். திமுக திருட்டு, திமுக லஞ்சம் ஊழல ஒளிச்சங்கறீங்க. வந்து 100 நாளுக்குள்ள எவ்வளவு பெரிய திருட்டு வேலை பண்ணிருக்கீங்க? லஞ்சம் ஊழல ஒவ்வொரு இடத்துலயும் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோம். 100 நாள் சாதனை, 100 நாள் வேதனை, 100 நாள் சோதனை டிவிக்கு. இவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டு அங்கீகரிக்கிறாங்க. அது இவங்க ஓட்டு இப்ப அவங்க வந்து யார் போட்டாங்க? இப்ப மக்கள் போடாம யார் போட்டாங்க? நீங்க வந்து இவ்வளவு பெரிய மக்கள் 8 கோடி மக்கள் முட்டாளி இவங்க மட்டும் தான் அறிவாளியா? ரூபாய்க்கு 3 முறை அரிசி போட்டு போடுறேன்னு சொல்லி எத்தனை வருஷம் இல்ல? அதை கேட்டீங்களா? ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறேன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன நடக்குது? முதல்ல அடிப்படையில் உங்க மரியாதை முக்கியம். 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு வலிச்சு நக்கிட்டு போயிட்டாங்கல்ல. இப்ப நீங்க கடனே வாங்க போறது இல்ல. நீங்க கடனே வாங்க போறது இல்ல. விஜய் காசு கொடுத்தா பாஜக நிறுத்த போறாரு. தளபதி அவர்கள் முதலமைச்சரா என்னைக்கு பதவியேற்றாரோ அன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றேன், இவங்க இந்த சூழ்நிலையை வச்சிருக்காங்க, இதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்ற போறோம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இது எல்லாம் டிரான்ஸ்பரண்டா மக்கள்கிட்ட போய் பேசிட்டு தான் எல்லாம். இல்ல அவங்க என்ன பதவி ஏற்பப்ப தானே அதை சொன்னோம், முன்னாடியே இதெல்லாம் சொல்லலாம் இல்லையான்னு அவர் கேட்கிறாரு. தேர்தல் வாக்குறுதியில சொல்ல வேண்டியதுதான் இத. ஏங்க நாட்டுக்கு சுதந்திரமே வேணாம்னு தீர்மானம் போட்டாங்கல்ல, அப்புறம் எனக்கு சுதந்திரம் பேச்சு என்ன பேசுறீங்க? முன்னால சொன்னதை செய்யுங்க, அதை சொன்னதை செய்யுங்க. உங்க தலைவர் சிஎம் வந்து விடுதலை கொடுத்துட்டாரு, சூப்பர். இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த இடத்த நேத்து கைவிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பிளான் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அந்த அடமண்ட் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வாங்க. உங்களுக்கு வந்து இந்த அடமண்டா இருக்க போய் தான் நீங்க இவ்வளவு இதுலயுமே இப்ப சொல்லு எல்லாத்தையும் சொல்லு. இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க? நம்ம எல்லாரோட வளர்ச்சியும் தடப்படுது இந்த முடிவால. அவர் மட்டும் தான் வளர்ச்சியை பத்தி திங்க் பண்றாரு. 4 பேர் வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆமா சரிங்களா? ஆமா. திமுக வந்துட்டு தொழில் வளர்ச்சி பத்தி எல்லாம் கவலை இல்லை. அங்க வந்துட்டு முன்னாடியே ஏர்போர்ட் வரப்போதுன்னு தெரிஞ்சு அவங்க முன்னாடியே வந்துட்டு அங்க நிறைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்போ வந்துட்டு இது மாறுதுன்னொன்னே
இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. தமிழ்நாட்டுல திமுக மட்டும் தான் பேசுது. எதா இருந்தாலும் அனுமானங்கள் இப்படி பேசாதீங்க. ப்ரூஃப், பேப்பர்ஸ் காமிங்க. தப்புனா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டிஎம்கே சார்பா எல்லாரும் அதான் சொல்றோம். பண்ணாங்க, பண்ண போறாங்க, இதுதான் அதுதான், ப்ரூஃப் காமிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. தோழர் நீங்க சொல்லுங்க. இப்ப அவர் சொல்லியிருந்தாரு விவசாயத்துல வந்துட்டு லாபம் அதிகமா இல்ல, அதனாலதான் வந்துட்டு அங்க நிறைய இளைஞர்கள் வந்து ஆர்வம் காட்டுறது இல்லைன்ற மாதிரி. ஆனா உங்க தலைவர் வந்துட்டு இப்போ ஆடு மாடு மேய்க்கிறது தான் அரசு பணியாக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது முரணா இல்லையா உங்களுக்கு? இல்ல, ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி அப்படிங்கிறதுல என்ன முரண்பாடு இருக்கு அப்படின்னு தெரியல. இங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்குமே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைப்போம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதியா இருக்கு. நீங்க அதை வந்து ஒரு ஸ்டீரியோ டிபிக்கல் இல்லைன்னா வந்து அது ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்னைக்கு அது அந்த அந்த சர்க்கிள்குள்ளேயே எல்லாரும் சுத்திட்டு இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. வெறும் வந்து ஆடு மாடு மேய்ப்பதை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி சுட்டுதுங்கிறது போல ஒரு கருத்தை உருவாக்குவது என்பது நாம் தமிழர் கட்சியை சும்மா ஒரு கண்மூடித்தனமா விமர்சிக்கணும் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 60 விழுக்காடு மக்கள் விவசாயம் தான் பண்றாங்க அப்படிங்கும்போது அதை வைத்த ஒரு வருமானத்தை நாம உருவாக்குறது தான் நம்மளுடைய நிலைத்த பொருளாதாரமா இருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய கூற்று. அப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நிலங்களை அழித்து, இந்த வளங்களை அழித்து, நீர்நிலைகளை அழித்து, இது எல்லாத்தையும் அழித்து ஒழித்து ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வரும்போது அது யாருக்கான வளர்ச்சியா இருக்கும்? தனிப்பெரும் முதலாளிகளுக்கான வளர்ச்சியா இருக்குமே தவிர்த்து அது ஒருபோதும் எல்லா மக்களுக்குமான வளர்ச்சியா இருக்காது அப்படிங்கிறது தான் இங்க நாங்க முன்வைக்கக்கூடிய கருத்து எல்லாம் இருக்கு. ஏற்கனவே ஊழல் லஞ்சம் செஞ்சது எல்லாத்தையும் நாங்க வந்து ஒழிப்போம், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து அண்ணன்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு சகோதரர் விஜய் அவர்கள். இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அவங்களெல்லாம் எந்த வாஷிங் மிஷின் போட்டு கழுவுனீங்க அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். லஞ்சம் ஊழல் அப்படின்னாலே வந்து அண்ணன் சீமான் அவங்க சார்ந்தவர்கள் ஏன் இப்படி வந்து நீங்களும் அதைத்தானே எதிர்பார்க்குறீங்க? அப்போ ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கும்போது ஒண்ணு ஆதரவா இருக்கலாம், இல்ல பார்க்கலாம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறோம். இன்னைக்கு 100 நாள்ல மாற்றத்தை மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. ஆமா, மக்கள் பேசிக்கிட்டு பயப்படுறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சரிங்களா? இப்போ வந்து டாஸ்மாக் தனியார் கொடுக்கறது, 700 கடையை 3 சொல்லி மூடாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி பண்ணலையே அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த 100 நாள்ல திமுக அரசை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பழைய 100 நாள்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தயவு செஞ்சு பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. அவ்வளவு கேவலமான ஆட்சியை கொடுத்தவர்களுக்கு மத்தியில் நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் மாதிரி திமுக அவர் இந்த எக்கோ சிஸ்டம் திருடுற மாதிரி இந்த ஆட்சி நடக்காது. இப்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால யார் வந்தாலும் வரதான் செய்வாங்களே தவிர அதுக்காக அவங்க பேக்கேஜை சுமக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. என்னைக்கு நாங்க இன்னைக்கே வந்து தாவேக்காலே தவறு செய்யறோம் அப்படின்னா தூக்கி வெளில தானே போடுறோம். வெளியில இருந்து வந்துறவங்க ஏமாத்துறோம். அவரோட மனைவிக்கு வந்துட்டு பதவி கொடுத்திருந்தாங்களே சார், அதுதாங்க யாரு தப்பு செய்யறமோ இல்லங்க. அவரு இதெல்லாம் சொல்றதுக்கு யோக்கியதே கிடையாது. செந்தில் பாலாஜியில இருந்து எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு, ஏன்னா செந்தில் பாலாஜியை புகழ்ந்தவரும் கரூர்லயே போய் புகழ்ந்தவரே ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த கேஸ் கொடுத்ததும் ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு கூட வச்சு கொஞ்சம் கொலாவதும் ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த அளவு எல்லாம் நம்ம இது கிடையாது. இங்க பாருங்க, விஜயபாஸ்கர்கள் இணைந்தனால டிவிக்கு வந்து அவங்க புனிதர்கள் ஆயிட்டாங்க. இப்ப அப்பா காலையிலயும் மகன் சாயந்தரமும் போய் எல்லா திருமண மண்டபத்திலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதை இவரும் இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே ஒழிய இது 100 நாள்ங்கிறது ஒரு தொடக்கம். சோசியல் மீடியால தான் இது 100 நாள்ங்கிறது ஒரு தொடக்கம். இது வந்து 5 வருஷத்துக்கு முடிவு கிடையாது. நான் சொல்லும்போது நீங்க அதே தானே சொன்னீங்க. ஐயோ போச்சு, ஐயோ உங்க தலைவர் வந்து அப்படின்னு சட்டசபையில இப்படி உட்கார்ந்திருக்காரு. பேர் என்ன? இது என்ன? இது என்ன? பேசுறதுக்கு பேர் ஒப்பாரினா இன்னைக்கு அவர்ஸ் இப்படியே உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு பேசுறதுக்கு வேற இல்ல, சப்ஜெக்ட் இல்ல. நீங்க எல்லாம் யோக்கியம்னு கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் உங்களையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கட்டும், தாராளமா பாக்கட்டும். இப்ப கொண்டாம பேசுறப்ப சொன்னாங்க திமுகவோட தோல்விக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இந்த அடாசிட்டி ஆணவம் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட ரீசெண்டா சட்டமன்றத்தை சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் வந்துட்டு திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏவோ எம்பிஸோ கண்டிப்பா வந்திருக்காதுன்ற. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? உங்களால தான் காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா உங்களால உங்க தலைவரையும் பொதுச் செயலாளரையும் ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? தோழமை இப்படி கொச்சைப்படுத்த யாராலையும் முடியாது. தோழமை என்பது மியூச்சுவல் ட்ரஸ்ட். அதைத்தான் இவங்க ஜெயிச்சுட்டாக்கா அவங்களால ஜெயிப்பான், தோத்துட்டா மற்றவங்களா தோல்வியா? இது என்ன நியாயம்? இது நம்ம பேச வந்தது ரொம்ப முக்கியமான விஷயத்தை மற்ற பேசிக்கிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம். படிப்படியா எல்லாமே நிறைவேற்றிடுவோம். ஆனா எங்கேயுமே நாங்க வந்து அதை பண்ணல இதை பண்ணலாம் சொல்லும். எல்லாமே பண்ணதான் போறோம். எல்லாத்துலயுமே குளறுபடிங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்க. தாய்மாமன் இருக்கட்டும், அண்ணன் சீர்திட்டமா இருக்கட்டும். இங்க பாருங்க, கடந்த முறை திமுக சொல்லிச்சு மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அது எப்படி கடைசி நேரத்துல கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி
புது ஆட்சி 2 வருஷம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல இல்ல, திமுக திமுக இல்ல அதுக்கு மட்டும் 2 வருஷங்கள், இது 6 மாசம் எப்படி சொல்றீங்க? அதான் நான் சொன்னேன், ரொம்ப சீக்கிரம். இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க அதுல 1.25 கோடி 2.25 கோடின்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல் கட்டமா 13,000 கோடி நிதியை ஒதுக்குனாங்க. இவங்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, அதுவும் 2,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெறும் 9,000 கோடி தாங்க பட்ஜெட்ல தாக்கல் செஞ்சிருக்காங்க. பட்ஜெட்ல காசை ஒதுக்கி இருக்காங்க. அப்ப யாருக்கு கொடுத்துட்டு யாருக்கு விடுவாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. சகோதரர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், திமுக என்ன மாதிரி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிச்சோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கறத அவங்களோட அறிக்கையும் கொடுத்திருக்காங்க, மேனிஃபெஸ்டோலையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இன்னைக்கு வரம்பு நிர்ணயிக்கிறாங்க. எப்படி திமுக உரிமை தொகைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுப்போம், அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பார்த்துச்சோ, இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வாங்கக்கூடிய எம்எல்ஏக்கு சொகுசு காரு, அவங்களுக்கு மக்கள் சேவை செய்ய வந்தவங்களுக்கு சொகுசு கார் கொடுப்பாங்க. ஆனா 20,000 மாத வருமானம் இல்லாதவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க வெறும் 3 சிலிண்டர் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான முரண் அப்படிங்கறத நீங்களே வெயிட்டேஜ் பண்ணிக்கோங்க கலாட்டால. காந்தியடிகள் சொன்னதை போல உமர் கலீஃபாவுடைய ஆட்சி வந்தால் கூட தவறுகள் நடக்கும். நாம் பார்க்க வேண்டிய பார்வை 2. ஒன்று, அந்த தவறுகள் நடக்கிற போது அது வெளியே வர்ற நேரத்தில் அதன் மீது அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது, சரியான நடவடிக்கை எடுக்கிறதா அல்லது தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதா என்று பார்க்கணும். நான் பார்க்கிற பார்வை நவீன விஞ்ஞானத்தை நாம் பயன்படுத்துவது முக்கியம். இன்னைக்கு கணினி இல்லாம வாழ முடியாதுங்கிற உண்மைதான். இதெல்லாம் தேவைதான். எல்லாமே உணவுக்கு அப்புறம். நம்ம உணர்வுகள் பலது இருக்கலாம். எது முக்கியமோ அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தரணும். விவசாய விளைநிலங்களை ஏற்கனவே குறைந்து கொண்டு இருக்கிற போது இருக்கிற விளைநிலங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தால் விமானம் இல்லாமல் என்னால் வாழ முடியும், ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியும். நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நினைக்கணும். உலகம் அப்படித்தான் நினைக்க முடியும். ஆகவே இந்த விஷயத்துல இன்னும் 100 இடத்துல கூட விமான நிலையம் கட்டுங்க. ஆனா விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கிற இடத்துல அதை அழிச்சிட்டு கட்டாதீங்க. இவ்வளவுதான் இந்த சாதாரண கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு விவசாயியுடைய பார்வையா சொல்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. சென்னை சில்க்ஸ்.